ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்காடுக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்புறம் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஏற்காடு போக போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோவே போட்டு. இதுக்கு மேலே வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்ல இதுக்கு மேலே பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் தீபாவளி விலாகும் வந்து எடுத்துருக்கோன்னா வந்து ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்கோம், ஷார்ட்ஸில் போடுவோம். இப்போ வந்து ஸ்ரீ வந்து ரெடி பண்ணிட்டாங்க வண்டியை, கிளம்ப போகிறோம். கிளம்பலாமா? என்னோடய அவுட்ஃபிட் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன், காட்டுறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதெல்லாம் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினது. அப்புறம் பின்னாடி வந்து கூட்டி வச்சுருக்கேன். இது வந்து மீஷோவில் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 வந்தது. இப்போ வந்து அங்கே போய் பார்க்கலாம். பாய். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அதை ஏற்காடுன்னு போச்சு. எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்தாலும் இந்த ரெயின் கோட் போட வேண்டியதாக போச்சு. போகிறதுக்குள்ளே மேக்கப் கலையாமல் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. மழை வேற வருது. ரெயின் கோட் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏற்காடு மழை வந்து செம்ம வந்து மிஸ்டாக இருக்குது. நாங்கள் காட்டுறோம். ரொம்ப மேகமூட்டம் தெரியுது. மேகமூட்டமாக இல்லை பனி மூட்டமானு தெரியல. காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். வீடியோவில் அவ்வளோ அளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இந்த நல்லாவே தெரியுது. காட்டுறேன். இதுதான் வந்து ஏற்காட்டு மலை. இப்போ வந்து பின்னாடி தான் அந்த மேகம்லாம் தெரியுதுங்களா, அவ்வளோ எங்களுக்கு வந்து விசிபிளாகவே தெரியுது. இது வந்து ஏற்காட்டு மலை. இது மேலே தான் நம்ம வந்து இப்போ ஏற போகிறோம். கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போக போகிறோம். மிஸ்ட்டை தேடி தேடி வரோம். எங்ககிட்ட மிஸ்ட்டும் வர மாட்டேங்குது. நாங்களும் மிஸ்ட்டுக்கிட்ட போகிற மாதிரி தெரியல. என்ன சொல்கிற ஸ்ரீ? கடைசியாக ஒரு வழியாக மிஸ்ட்டை பார்க்க மாட்டோம். மேலே போயிட்டு சொல்கிறேன். மேலே போய் பார்ப்போம். இது வந்து 2வது அருவியாக ஊத்தான்னு தெரியல. 2வது வந்து இங்கே பார்த்துட்டோம். இங்கே எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அங்கேயே பார்த்ததுனால கிளம்பிட்டோம். பார்த்துட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. இதுவும் ஒரு விஷயந்தான். 3வது ஒரு இடத்துல இருந்தது கேப்சர் பண்ண முடியல. இங்கே நிறைய அருவி மேலே மலையிலேருந்து வருது போல். கீழெல்லாம் பாருங்களேன் தண்ணி. இந்த பைக் பாருங்கள், பைக்லேருந்து வருது. இங்கே பாருங்க, திரும்ப இங்கே ஒன்று. இப்போ 4th நல்லா இருந்துச்சுல்ல. 4 இது நம்ம பார்த்துருக்கோம். 2 பேரும் போட்டி போட்டு என்னதான் நினைக்கிறாங்கடா. எல்லாம் மலையிலேருந்து இந்த அருவி தண்ணி வர்றதுனால தான் இப்படி போய் போய் விளையாண்டுருக்காங்க ஸ்ரீயும் ஃப்ரெண்ட்ஸும். நாங்கள் மிஸ்ட்டை தேடி மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் மிஸ்ட் எல்லாம் கீழே போயிட்டுருக்குது. நாங்கள் போய் மிஸ்ட்டாக பார்ப்போமா பார்க்க மாட்டோமானே தெரியல. ஆனால் கிளைமேட் இப்போ வந்து ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லாயிருக்கு இப்போ கிளைமேட்டு. எல்லா இடத்துலையும் மலையிலேருந்து வந்து ஊற்று வந்து ஊறி இருக்கு போல. ஃபுல்லாக ரோடெல்லாம் தண்ணியாகவே இருக்குது. நல்லாயிருக்கு. ஆனாலும் வந்து கிளைமேட் இங்கே வந்து மிஸ்ட்டு அதிகமாகிடுச்சு. நாங்கள் மிஸ்ட்டை பார்க்கணுன்னு தான் வந்தோம். மிஸ்ட்டு பாருங்கள் தெரியுது. என் ஃபோனில் தெரியுதானு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஏற்காட்டில் வந்து. இன்னும் மேலெல்லாம் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ வந்து மழை பெய்யுது. ஸ்ரீ வந்து ஒரு ஆர்வ கோளாறுல கோட்டை வந்து கழட்டிட்டாங்க. நான் வந்து ஏற்காட்டுக்கு எதுக்கு வந்தேன் குளிர் அனுபவிக்க வந்தேன்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லிவிட்டு கோட்டை வந்து கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாதி தூரத்தில். திரும்ப வந்து கோட்டு போட்டு போயிட்டுருக்கோம். வந்து அரேபியன் மந்தி பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு தான் வந்து உள்ளே போகணும். அதனால் எல்லாம் ட்ரெயின் கோட் எல்லாம் அவுத்து வச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். பசங்களாம் வாக்கு போடுறாங்க. நான் மலக்கு சுட்டு நீ குடிச்சிட்டு இருக்கிறேன். கடைக்காரன் மட்டன் சூப் கொடுத்தா இங்க பானிபூரி குடிக்கிறது சொல்றாங்க. இந்த இது கரெக்டாக
ஆக்சுவலி வி பாட் மட்டன் மந்தி பிரியாணி. இப்போ தான் ஃபஸ்ட் பைட் வைக்க போகிறேன். அந்த காய் எடுத்துட்டா 3 hours later. திரும்ப வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்காக. என்ன ஊர்? கரடி ஊரா? கரடி இருக்க போகிறோம். என்ன மேக்கப் போட்டு வந்தது தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் மழை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க முடியல. இப்போ வந்து கரடி ஊருக்கு போகிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் வியூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்ரீ வந்து திங்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்குறாங்க. வாங்கிட்டு நம்ம போக வேண்டியதான். கரடி ஊருக்கு வந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் பாதை வந்து ரொம்ப இதாக இருக்குது. நான் பார்த்திங்களா குண்டு குழியுமா சேரு வேறு, வண்டி வேறு இழுத்து விட்ருச்சுன்னா அவ்வளோதான். கரடியூர் வந்து வந்திருக்கோம். வியூ பாயிண்ட்ஸ் போய் பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுப்போம். எங்கேயாவது ஃபோட்டோஸ் எடுப்போன்னு நம்புகிறேன். வீட்டில் என்ன நம்ம சொன்னால் வளைச்சி 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 ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு வளைஞ்சு கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. ஏன்னா இங்கே மழை. அந்த ஒன்று சோர்த்திங்க போயிட்டோம். அப்புறம் எப்படி வர முடியும்? பஸ்ஸு வந்ததே வந்து 12 மணிக்கு தான் வந்தோம். அதனால வந்து வீட்டிலேருந்து கிளம்புனதே 12 மணி. இங்கே வரும்போது 1 மணி. அதனால் சாப்பிட்டு தெம்பாக சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டோம். மூச்சு வாங்குது. வியூ பாயிண்ட்டை வந்து காட்டுறேன் பாருங்கள். எங்கே வந்திருக்கோம்? கரடியூர் வந்திருக்கோம். மிஞ்சி மாதிரி வேற தூக்கி தூக்கி விட்ற சொல்ல ஒரு மாதிரிக்கு இதை வச்சா ஒன்றுமா கண்ணு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த வியூ பாயிண்ட்டே வரேன். ஆனால் 5 வாட்டி ஏற்காடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப தூரமாக இருக்குல்ல, அதனால இங்கேருந்து பார்த்தா மேட்டு ஐயோ தள்ளிக்கணும். இங்கேருந்து என்ன தெரியும்? இருந்து பார்க்க நம்ம வீடு தெரியும். மேட்டூர் டேம் தெரியும்னு சொன்னாங்க. தெரியாது, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. யார் சொன்னது? தான் சொன்னேன். இது எனக்கும் தெரியாது. வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து சின்னதாக வந்து வியூ பாயிண்ட் தான். வியூ பாயிண்ட்டு அப்புறம் பார்க் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திரும்ப வந்து வேறு ஒரு வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்ட்டு. நல்லா பைக் எடுத்துகிட்டு இருக்காங்க. பைக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போயிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். போன டைம் வரும்போது இங்கெல்லாம் ஷாப் இருந்தது நிறையா. இப்போ வந்து இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க போல். எல்லாம் அந்த சைட் போட்டிருக்காங்க கடை, ஆனால் கடை இல்லை. இது வந்து பக்கோடா பாயிண்ட். வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. சும்மா வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது பஜ்ஜி கடையும் டீ கடையும் தேடிட்டுருக்கோம். தேடி சாப்பிட்டு போகலாம். ஆன் பண்ண மறந்துட்டேன். எப்படி ஏங்கிட்டு நிற்கிறது ஒருத்தன், அது தொட்டி எடுத்து சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்கிறது. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா மச்சான்? இப்படி பிடிச்சிட்டு நீ சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். அக்கா வரேங்க்கா. யானையா இப்போ மேலே வரப்போ இவ்வளோ பனிமூட்டை வந்து இல்லை. இப்போ தான் வந்து நல்லாவே வந்து மறைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து தெரியலானா, ஆனால் கண்ணில் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. என்ன என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே நிற்கிது, அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவங்களும் வரட்டும். வந்து கிளம்பியாச்சு. இன்னும் வந்து நிறைய வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. லேடிஸ் சீட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ரோஸ் கார்டன் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, சேரோராயர் ஹில்ஸ் இருக்குது. கோயிலும் அங்கேயே இருக்குது. அப்புறம் ஸ்கை பார்க்கு, அப்புறம் பறவைலாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்களே, பேர்ட்ஸு, அது பேர் என்ன ஸ்ரீ?
பேர்ட்ஸ் பார்க்கா அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வர்றதுக்கே வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க முடியல. அதனால் வந்து திரும்பி கிளம்பியாச்சு. ஏன்னா பின்னாடி வந்தாங்களா அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து வரும்போது சீக்கிரமாக வரணும். நீங்கள் வரும்போது வந்து சீக்கிரமாக வரணும். நாங்கள் வந்து மலை ஏறின டைமே வந்து 12 o'clock மேலே ஆயிடுச்சு. மலை ஏறின போது 1 o'clock சாப்பிட்டு எல்லாம் டைம் வந்து போயிடுச்சா. நீங்கள் வரும்போது காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் சூப்பராக இருக்குது வியூவில். ஆனால் கேமராவில் வந்து அவ்வளோ தெரியல. vlog முடிச்சுக்கிறோம். பாய். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே